தூய்மை பணியாளர்களுக்கு நாள்தோறும் சுட சுட சுவையான காலை உணவு வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் KR பெரியகருப்பன் பேட்டி. தமிழக அரசின் சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டத்தை முதல்வர் MK ஸ்டாலின் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். இதன் தொடர்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் PLB பேலஸில் நடைபெற்ற விழாவில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி கலந்து கொண்டு திட்டத்தை தொடங்கி வைத்து அவர்களுக்கு காலை உணவை பரிமாறி அவர்களுடன் அமர்ந்து உணவருந்தினார். பின்னர் அமைச்சர் KR பெரியகருப்பன் அளித்த பேட்டியில் 231 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாநிலம் முழுவதும் 1,80,000க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பயன்பெறும் வகையில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு மாநகராட்சி, 3 நகராட்சிகள் மற்றும் 11 பேரூராட்சிகளில் பணிபுரியும் 1850 தூய்மை பணியாளர்களுக்கு நேற்று முதல் காலை உணவு வழங்கப்படுகிறது. தினமும் சூடாகவும் சுவையாகவும் உணவு வழங்க 2 ஹாட் பேக்ஸ் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்.